உசிலம்பட்டியில் காவலர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கொலையாளிகள் வருஷநாடு மலை பகுதியில் பதுங்கியிருப்பது தெரியவந்துள்ளதை அடுத்து ஐஜி டிஐஜிக்கள் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் விடிய விடிய தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இருசக்கர வாகனத்தில் தப்பி தலைமறைவான கொலையாளிகள் சிக்குவார்களா? மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கள்ளப்பட்டியைச் சேர்ந்த முத்துக்குமார் 2009ஆம் ஆண்டு காவலர் பணியில் சேர்ந்து தற்போது உசிலம்பட்டி காவல் ஆய்வாளரின் ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். நேற்று முன்தினம் பணியை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்ற முத்துக்குமார் பின்னர் அருகில் உள்ள முத்தையன்பேட்டை டாஸ்மாக் கடையில் மது அருந்த சென்றுள்ளார். அப்போது அங்கு ஏற்கனவே தனது நண்பர்களுடன் மது அருந்திக் கொண்டிருந்த பொன்வண்டு என்ற கஞ்சா வழக்கில் சிறை சென்று ஜாமீனில் வெளியே வந்தவருக்கு அறிவுரை வழங்கியதாக கூறப்படுகிறது. அப்போது பொன்வண்டு உடன் வந்த நண்பர்கள் காவலருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கல்லால் தாக்கியதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு முத்துக்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். காவலருடன் வந்த அவரது உறவினரான ராஜாராம் என்பவரும் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த நிலையில் அவருக்கு உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காவலர் கல்லால் தாக்கி படுகொலை செய்யப்பட்ட தகவலறிந்து விரைந்து வந்த மதுரை மாவட்ட எஸ்பி அரவிந்த், உசிலம்பட்டி டிஎஸ்பி சந்திரசேகரன் தலைமையிலான போலீசார் முத்துக்குமார் உடலை மீட்டு உடற்கூராய்வுக்காக உசிலம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு தப்பியோடிய பொன்வண்டு மற்றும் அவருடன் வந்த நண்பர்களை பிடிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். காவலரை கொலை செய்துவிட்டு தப்பியோடிய இந்த கும்பலை கைது செய்ய கோரி காவலரின் உறவினர்கள் அவரது உடல் வைக்கப்பட்டுள்ள உசிலம்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். கொலையாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என கூறி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உசிலம்பட்டி தேவர் சிலை முன்பும் நேற்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களிடம் சிவகங்கை மாவட்ட எஸ்பி ஆஷிஷ் ராவத் நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கலைத்தார். காவலர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா தலைமையில் மதுரை மாவட்ட எஸ்பி அரவிந்த், விருதுநகர் மாவட்ட எஸ்பி கண்ணன், சிவகங்கை மாவட்ட எஸ்பி ஆஷிஷ் ராவத், தேனி மாவட்ட எஸ்பி சிவபிரசாத் உள்ளிட்டோர் உசிலம்பட்டி பகுதியில் முகாமிட்டு பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்து வருகின்றனர். காவலரை கொலை செய்த கொலையாளிகள் அனைவரும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தேனி மாவட்டம் முழுவதும் மதுரை மண்டல ஐஜி, திண்டுக்கல் சரக டிஐஜி, மதுரை தேனி மாவட்ட எஸ்பிக்கள் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். கொலையாளிகள் உசிலம்பட்டியிலிருந்து மலைச்சாலை வழியாக 2 இருசக்கர வாகனங்களில் தேனி மாவட்டத்திற்கு சென்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்ட எல்லையான தாழையூத்து போலீஸ் சோதனை சாவடியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் அவர்கள் பைக்கில் சென்றது பதிவாகியுள்ளது. இதேபோல குற்றவாளிகள் வருஷநாடு பகுதி வழியாக தேனி மாவட்டம் வந்தது பதிவாகியுள்ள நிலையில் அவர்கள் திரும்பி செல்லவில்லை என்பது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதனால் குற்றவாளிகள் வருஷநாடு பகுதிகளில் பதுங்கியிருக்கக்கூடும் என போலீசார் சந்தேகிக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து வருஷநாடு சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். வருஷநாடு சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பெட்ரோல் பங்க் மற்றும் பொது இடங்களில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வருஷநாடு சுற்றுவட்டார கிராமங்களில் 100கணக்கான போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பாக காட்சியளிக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.